வணக்கம். அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் பாகம் 4 சிதைந்த கனவு அத்தியாயம் 38 பயங்கர குகை. சேனாதிபதி பரஞ்சோதியிடம் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் என்றுமில்லாத பதைப்பதைப்போடு கூறிய வரலாறு வருமாறு. சேனாதிபதியும் சக்கரவர்த்தியும் கட்டளையிட்டபடி சத்ருக்னனும் குண்டோதரனும் நகரத்துக்குள் போவதற்கு ரகசிய சுரங்க வழி இருக்கிறதா என்று கோட்டையை சுற்றியுள்ள பிரதேசங்களில் தேட ஆரம்பித்தார்கள். கபாலிகர்களின் பலிபீடத்துக்கு அருகிலுள்ள மேடும் பள்ளமுமான பாறைகளில்தான் சுரங்க வழி இருந்தால் இருக்க வேண்டும் என்று அந்த பாறைகளிலேயெல்லாம் நுணுக்கமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்படி தேடி வரும்போது ஒரு நாள் இரவில் ஏதோ தீ எறிவதை பார்த்து அதன் அருகே சென்றார்கள். தீய அருகில் ஒரு மனிதனும் ஸ்திரீயும் காணப்பட்டார்கள். அந்த மனிதன் நாகநந்தி பிக்ஷு என்று தெரிந்தது. ஸ்திரீயோ பயங்கர தோற்றம் கொண்ட கபாலிகை. அவர்களுடைய சம்பாஷணையை மறைந்திருந்து ஒற்று கேட்டதில் விளக்கமாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் புலிகேசி, சிவகாமி என்ற பெயர்கள் அடிக்கடி கேட்டன. கபாலிகையை தமக்காக ஏதோ ஒத்தாசை செய்யும்படி நாகநந்தி கேட்டுக்கொண்டிருந்ததாக மட்டும் தெரிந்தது. பொழுது விடியும் சமயத்தில் பிக்ஷுவும் கபாலிகையும் ஒரு குகையை மூடியிருந்த பாறையை உருட்டி தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போனார்கள். அவர்கள் உள்ளே போனதும் குகை துவாரம் மறுபடியும் மூடப்பட்டது. சத்ருக்னனும் குண்டோதரனும் வெகு நேரம் காத்திருந்து பார்த்த பிறகு அந்த பாறையை தாங்களும் பெயர்த்து தள்ளிவிட்டு குகைக்குள்ளே போகலாம் என்று எண்ணினார்கள். அதே சமயத்தில் உட்புறம் இருந்து பாறை அசைக்கப்பட்டதைக் கண்டு நல்ல வேளையாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள். கபாலிகை மட்டும் வெளியில் வந்தாள். அவள் குகை வாசலை விட்டு அப்பால் போகும் சமயத்தில் குகைக்குள்ளே போய் பார்க்கலாம் என்று காத்திருந்தார்கள். பகலெல்லாம் அவள் குகை துவாரத்தை விட்டு அசையவில்லை. சாயங்கால வேளையில் அவள் கொஞ்சம் அப்பால் போன சமயம் குண்டோதரனை வெளியில் நிறுத்திவிட்டு சத்ருக்னன் மட்டும் குகைக்குள் நுழைந்தான். அப்பா, அந்த குகையின் பயங்கரத்தை நினைத்தால் இனிமேல் வாழ்நாள் முழுதும் இரவில் தூக்கமே வராது. அப்படி மனிதரின் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் அங்கே குவிந்து கிடந்தன. நாற்றமோ சகிக்க முடியவில்லை. குகைக்குள்ளே ஒரே இருட்டாயிருந்தபடியால் அதற்குள் சுரங்க வழி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீரென்று கொஞ்சம் தெரிந்த வெளிச்சமும் மறைந்துவிட்டது. சத்ருக்னன் தான் நுழைந்து வந்த துவாரம் எங்கே என்று பார்த்தான். துவாரம் இருந்த இடம் தெரியவில்லை. கபாலிகை வெளியில் இருந்தபடியே குகை துவாரத்தை அடைத்துவிட்டாள் என்று ஊகித்ததும் அவன் அடைந்த திகிலை சொல்ல முடியாது. கபாலங்களும் எலும்புகளும் கும்மிரட்டில் துர்நாற்றமும் நிறைந்த அந்த பயங்கரமான குகைக்குள்ளே அவன் எத்தனை நேரம் கழித்தானோ தெரியாது. எவ்வளவோ முயற்சி செய்தும் துவாரம் இருந்த இடத்தையே அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. 4 யுகங்கள் என்று தோன்றிய காலம் அவன் அந்த இருண்ட குகைக்குள்ளே அங்கும் இங்கும் பயனின்றி அலைந்து உழன்ற பிறகு திடீரென்று சிறிது வெளிச்சம் ஒரு பக்கத்தில் காணப்பட்டது. குகையின் துவாரம் திறந்தது. கபாலிகை உடனே உள்ளே நுழைந்தாள். அவள் கையில் ஒரு மனித கபாலமும் எலும்புகளும் கொண்டு வந்தாள். சத்ருக்னன் குகையின் ஒரு கோடியில் சென்று பாறை சுவரோடு ஒட்டிக்கொண்டு நின்றான். கபாலிகை கையில் கொண்டு வந்த கபாலத்தையும் எலும்புகளையும் ஓரிடத்தில் தனியாக பத்திரப்படுத்தி வைத்த பிறகு குகையின் மத்தியில் தரையில் உட்கார்ந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை பெயர்த்தாள். பெயர்த்த இடத்தில் அவள் இறங்கிய போது அதுதான் சுரங்க வழியா இருக்க வேண்டும் என்று சத்ருக்னன் ஊகித்து கொண்டான். இத்தனை நேரம் அந்த பயங்கர குகையில் ஆகாரம் தண்ணீர் இன்றி காத்திருந்தது வீண் போகவில்லை என்று எண்ணி சந்தோஷப்பட்டான். சுரங்கத்தில் இறங்கிய கபாலிகை தன் மனதை மாற்றிக்கொண்டாள் என்று தோன்றியது. மறுபடியும் மேலே ஏறினாள். திறந்த சுரங்க வாயை மறுபடியும் மூடிவிட்டு அதன் மேல் படுத்து தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தாள். அவளுடைய பேச்சிலிருந்து சில முக்கிய விஷயங்கள் தெரிய வந்தன. அவள் நாகநந்தி என்கிற புத்த பிக்ஷுவை காதலித்தாள் என்றும் அதன் காரணமாக சிவகாமியை துவேஷித்தாள் என்றும் புலிகேசி இறந்துவிட்டான் என்றும் அவனுடைய எலும்பையும் கபாலத்தையும் தான் அவள் சற்று முன் குகைக்குள் கொண்டு வந்தாள் என்றும் நாகநந்தி பிக்ஷு புலிகேசியை போல் வேஷம் போட்டு நடித்து வாதாபி சக்கரவர்த்தியாகி சிவகாமியை சக்கரவர்த்தினியாக விரும்புகிறார் என்றும் அதை தடுக்க இந்த கபாலிகை கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாள் என்றும் தெரிந்தது. வெகு நேரம் இப்படி அவள் தனக்குத்தானே பிதற்றிக் கொண்டிருந்த பிறகு மௌனமானாள். அவள் தூங்குகிறாள் என்று எண்ணிய சத்ருக்னன் அந்த சமயத்தில் தப்பி வெளியேற தீர்மானித்தான். திறந்திருந்த குகை துவாரத்தை நோக்கி மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்தான். துவாரத்துக்கு அருகில் வந்ததும் விரைவாக அதில் நுழைந்து வெளியில் குதித்தான். குதித்த அதே சமயத்தில் அவனுடைய ஒரு கையை குகைக்குள்ளே இருந்து யாரோ பற்றினார்கள். சத்ருக்னன் திடுக்கிட்டு பார்த்தான். கபாலிகை குகையின் உட்புறத்தில் நின்றபடி அவனுடைய ஒரு கையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு பயங்கரமாக உருமினாள். சத்ருக்னனுடைய சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. செத்தோம் என்று எண்ணிக்கொண்டான். ஆயினும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடைசி முயற்சியாக கையை திமிறினான். எனினும் கபாலிகையின் இரும்பு பிடியிலிருந்து அவனால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. கபாலிகை அப்போது லம்போதரா லம்போதரா என்று கூவினாள். இதோ வந்துவிட்டேன் தாயே என்று குண்டோதரன் பக்கத்து பாறை மறைவிலிருந்து ஓடி வந்ததை பார்த்ததும் சத்ருக்னனுக்கு வியப்பினால் வாயடைத்து போயிற்று. சத்ருக்னை பார்த்த குண்டோதரன் கண்களினால் சமிஞ்சை செய்து கொண்டே அவன் அருகில் ஓடி வந்தான். குகையின் உள்ளே நின்ற கபாலிகை, லம்போதரா, இந்த திருட்டு ஒற்றனை சற்றே பிடித்துக்கொள், கத்தி எடுத்துக்கொண்டு வருகிறேன், விட்டுவிட மாட்டாயே என்றாள். ஒரு நாளும் விடமாட்டேன் அம்மா, இவனை முதல் பலி நானே கொடுக்க போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சத்ருக்னை கெட்டியாக பிடித்து கொண்டான் குண்டோதரன். கபாலிகை உள்ளே சென்றாள். உடனே குண்டோதரன் சத்ருக்னனுக்கு சமிகை காட்டி பிடியையும் தளர்த்த சத்ருக்னன் தன்னை விடுவித்துக் கொண்டு ஓடினான். குண்டோதரன் பெருங்கூச்சல் போட்ட வண்ணம் அவனை துரித்து கொண்டு போய் ஓடினான். கொஞ்ச தூரத்தில் ஒரு பாறை மறைவுக்கு வந்ததும் குண்டோதரன் நின்று,
சுவாமி, உங்களுடைய கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்வதற்காக இந்த கபாலிகையின் சிஷ்ய பிள்ளையானேன். என்னை பற்றி கவலை வேண்டாம். நான் இங்கிருந்து இவளை சமாளித்துக் கொள்கிறேன். நீங்கள் சீக்கிரம் போங்கள். கோட்டை தாக்குதல் ஆரம்பமாகிவிட்டதாக தோன்றுகிறது என்றான். குகைக்குள்ளே சுரங்க வழி இருக்கிறது குண்டோதரா. நான் போய் சேனாதிபதியிடம் சொல்லி ஆட்களுடன் வந்து சேருகிறேன். அதுவரை நீ இந்த ராட்சசியை எப்படியாவது சமாளித்துக் கொண்டிரு. அவளை சுரங்க வழியில் போக விடாதே என்று சத்ருகன் சொல்லிவிட்டு ஓட்டமாக சேனாதிபதியை தேடி ஓடி வந்தான். பிறகு குண்டோதரனுடைய கதி என்ன ஆயிற்று என்பது சத்ருகனுக்கு தெரியாது. மேற்கூறிய வியப்பும் பயங்கரமும் நிறைந்த வரலாற்றை கேட்டதும் சேனாதிபதி பரஞ்சோதி, சத்ருக்னா, ரொம்பவும் அவசரமான சமயத்தில் இப்படிப்பட்ட முக்கிய செய்தி கொண்டு வந்திருக்கிறாய். நன்றாய் யோசிப்பதற்கு கூட நேரமில்லை. கோட்டை தாக்குதலோ ஆரம்பமாகிவிட்டது. நாளை பொழுது விடுவதற்குள் கோட்டைக்குள் பிரவேசித்து விடுவோம். எல்லாவற்றுக்கும் நீ 100 வீரர்களுடன் அந்த கபாலிகையின் குகை வாசலுக்கு போ. சுரங்க வழி மூலமாக யாரும் வெளியில் தப்பித்து கொண்டு போகாமல் பார்த்துக்கொள். முடிந்தால் நீயும் குண்டோதனும் சுரங்க வழியாக கோட்டைக்குள்ளே வந்து சேருங்கள். கோட்டை வாசல் திறந்ததும் நான் நேரே சிவகாமி தேவியின் வீட்டிற்கு செல்கிறேன். கணேசரின் கருணை இருந்தால் சிவகாமி தேவியை காப்பாற்றி ஆயனரிடம் ஒப்புவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று கவலையோடு கூறினார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.